ஐயாவை பற்றி எனக்கு திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை செய்து வைத்தவர்கள் தோழர் தா பாண்டியன் அவர்களும் ஐயா நல்லக்கண் அவர்கள். எனது திருமணம் 2006. அதற்கு முன்பு 96 ஒரு நிகழ்வு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மயிலாடுதுறை சாலையில் புதிய வாடகை கட்டிடத்தில் இருந்தது. அப்பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன். ஐயா நல்லக்கண்ணு அங்கிருந்து வருகிறார். நான் நல்லக்கண்ணு ஐயாவை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் என்னிடம் ஒரு தோழர், அதாவது அழைத்து சென்று நல்லக்கண்ணு ஐயாவை அறிமுகம் செய்திருந்தார். அப்பொழுது முதலில் கேட்ட கேள்வி, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு. நல்லா இருக்காங்க ஐயா. நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் படிக்கிறேன். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் விசாரிச்சுட்டு, சரி மணி 10:30 மேலே ஆயிடுச்சு, காலையிலேருந்து அணைஞ்சது ஒரே டயர்டாக இருக்கு, நம்ம போய் படுக்கலாம். சரிங்க, அங்கேருந்து ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து வர்றாங்க. அதாவது ஐயா நல்லக்கண்ணு மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்பொழுது இந்து பேப்பரையோட ஒரு 3 பேப்பரை ஆங்கில நாடுகளே எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சட்டையை கழட்டி போட்டு அந்த பனியனோட கீழே வெளிப்படுத்த. என்னடா அது, மாநில செயலாளர் ஒரு அறை எடுத்து தங்கியிருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தரையில் படுத்து மீன் படு என்றார். அவருக்கு அருகில் நான் படுத்து இருந்தேன். அடுத்த நாள் மதிய உணவிற்காக, தேர்தல் பிரச்சாரத்தில் மதிய உணவிற்காக சென்ற பொழுது எங்களுக்கு பரோட்டா கொடுத்தாங்க சாப்பிடுவது. அந்த பரோட்டாவை சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் கைப்பையிலிருந்து ஒரு கடலை மிட்டாய் எடுத்து அவர் ஒன்று சாப்பிட்டு எனக்கு ஒன்று கொடுத்தார். இது இன்னும் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத எளிமையின் சிகரம், அறவாழ்வின் அடையாளம், பொது உடைமை போராளி. இதேமாரி ஒரு தலைவரை இனிமேல் இந்த நாடு பார்க்குமா என்றால் அது கேள்வி. அப்படியே தன்னலமற்ற தலைவர், தனக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயையும் கட்சிக்கு வழங்கிய மா மனிதர். அது மட்டுமல்ல, தமிழக அரசு தகைசால் விருது கொடுத்து 10 லட்சம் ரூபாயை வழங்கிய போதும் தான் வைத்திருந்த 5000 ரூபாயை சேர்த்து தமிழக அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்த மா மனிதர் ஐயா நல்லக்கண்ணு. அவரை இந்த காலம் உள்ளவரை, இந்த மனித இனம் இருக்கும் வரை, அவர் புகழ் வானும் மண்ணும் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.